லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்று காலையிலேயே பதிவான ஒரு செய்திதான், விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டார். விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டாலும் தலங்கம நீதிமன்றத்திற்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதன்போது அவர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து என்ன என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சற்று விரிவாக பார்க்க போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மெடிப்ளேஸ். இலங்கையில் இருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். துறையில் தோன்றுகின்ற இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸ் மூலமாக உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்பட்டார். போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு சென்ற போதே அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் விமல் வீரவன்ச பிணையில் விடுவிக்குமாறு கடுவேல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு சரீர பிணையின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், கடந்த 18ஆம் தேதி பத்திரமுல்லையில் அமைந்திருக்கின்ற போர் வீரர்களை நினைவு கூறும் ஒரு இடம் இருக்கின்றது. நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இராணுவ வெற்றி கொண்டாட்டத்திற்கான ஒத்திகை நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது விமல் வீரவன்சமும் அவருடைய குழுவினரும் இணைந்து 18ஆம் தேதியே அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். அங்கு இராணுவத்தினரை நினைவு கூற வேண்டும். 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த யுத்தத்தின் போது உயிரிழந்த இராணுவ வீரர்களை நினைவுபடுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கின்றது என்று கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்தை போல் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு எல்லாம் கடந்து அவர் ஓடி செல்லும் போது அங்கு இருக்கின்ற ஒரு இடத்திலே தடுக்கி கீழேயும் விழுகிறார். அது சம்பந்தமாக சோசியல் மீடியாவில் பல்வேறு கதைகளும் காணக்கூடியதாக இருந்தது. அவர் எப்படியாக இருந்தாலும் கீழே விழுந்து விட்டார். ஆனாலும் கீழே விழுந்தாலும் மேசையில் மண்ணொட்டதை போல்தான் அவருடைய கதைகள் எல்லாம் அமைந்திருந்தது. சிலர் கூறினார்கள் அவர் குடிபோதையில் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார் என்றும் சொல்லப்பட்டது. அது எந்த அளவு உண்மை என்பது குறித்து தெரியாது. அதுவும் சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான். ஆனாலும் அதையும் அவர் மறுத்திருந்தார். நான் குடிபோதையில் சென்றிருந்தால் போலீசார் ஒரு பலூன் ஊதி அதை கண்டுபிடித்திருக்கலாமே என்ற ஒரு விடயத்தினையும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருந்தார். இவர் குடிபோதையில் வாகனங்களை செலுத்தி செல்லவில்லை. அப்படி செலுத்தி சென்றிருந்தால் போலீசாருக்கு தேவை இருந்திருக்கும். ஒரு பலூனை ஊத வைத்து ரைட், இவர் குடித்துவிட்டு மது போதையிலே வாகனம் ஓட்டி இருக்கின்றார், உடனடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இவர் இந்த அரசியல் அவருடைய கட்சி ஆதரவாளர்களோடு அந்த இடத்திற்கு வந்து இராணுவ வீரர்களை நினைவு கூறும் அந்த இடத்திலே மலர் வைத்து ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு சீன் ஒன்று செய்ய வேண்டும் என்பதை போலத்தான் அவருடைய தேவை இருந்தது. அதான் அவருடைய அரசியல் தேவை. ஒரு பேசு பொருளாக மாற வேண்டுமே. அன்றைய தினம் அனைத்து செய்திகளிலும், பிரதான செய்திகளிலும் விமல் வீரவன்ச இன்று, அதாவது மே 18ஆம் தேதி, மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம். அவை அன்றைய தினம் வடக்கு கிழக்கில் பெற்றோர்கள் அழுது அவர்கள் அன்றைய தினம், அதாவது 2009 முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து அழுது நினைவு கூறும் ஒரு தருணத்திலே விமல் வீரவன்சவுக்கு ஒரு தேவை இருந்தது. இன்று யாரும் உயிர் நீக்கவில்லை, கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தீவிரவாதிகள் தான் கொல்லப்பட்டார்கள், யாரும் நல்லவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை, தீவிரவாதிகள் தான் கொல்லப்பட்டார்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்படவில்லை, தீவிரவாதிகள் தான் கொல்லப்பட்டார்கள் என்று மீண்டும் மீண்டும் அதை சொல்வதற்காகவே 18ஆம் தேதி இவர் பத்திரமுல்லையில் அமைந்திருக்கின்ற அந்த இராணுவ நினைவிடத்திற்கு சென்று இந்த விடயத்தினை செய்ய முற்பட்டார். அப்பொழுது எல்லாரும் பேசுவார்கள் தானே, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும் நாளில்
இராணுவத்தினருடைய அந்த வெற்றியை நினைவுபடுத்தும் முகமாக அந்த இடத்துக்கு சென்று விமல் வீரவன்ச இப்படி ஒரு பெரிய விடயத்தை செய்தார் என்றதும் அவருக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் அது அவருக்கு சரியாக நடந்து முடியவில்லை. அவருக்கு அது மாறாக பிழையான ஒரு விதமாகத்தான் முடிந்தது. அதன் பிறகுதான் அன்றைய தினமே போலீசார் தெரிவித்தார்கள், இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருந்தார், இவர் போலீசாருடைய கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகத்தான் அவர் இன்றும் கைது செய்யப்பட்டு எப்படியோ பிணையில் விடுவிக்கப்பட்டார். ரைட். அதை அடுத்து இன்று வெளியே வந்த விமல் வீரவன்ச என்ன சொல்கின்றார் என்று நாங்கள் பார்த்துவிட்டு அது சம்பந்தமாக பேசுவோம். පසුගිය මැයි දින රැළියකදී ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මහත්තයා ලබන මැයි මාසේ 25 වෙනිදා අත්පොලසන් නගන්න සූදානම් වෙලා ඉන්න කියලා මුළු රටටම ඇහෙන්න කිරියේ තියෙන නඩුවාර ගැන කතා කරමින්. ரைட். இந்த இடத்தில் தான் விமல் வீரவன்ச குறிப்பிடுகிறார், மே மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க மே தின கூட்டத்தில் வைத்து மே மாதம் 25ஆம் தேதி முக்கியமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும். அதில் சொல்லப்பட போகின்ற தீர்ப்பு அதை பார்த்து அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி வரவேற்க தயாராகுங்கள் என்பதை போல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அன்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். அவர் எதன் அடிப்படையில் அவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், எதிர்க்கட்சியில் இருப்பவர்களுடைய வழக்குகள் இந்த நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதாவது இன்றைய தினம் தான் மே 25, ஆகவே இன்றைய தினம்தான் ஜனாதிபதி என்று சொன்ன அந்த விடயம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. மாறாக எதிர்த்தரப்பில் இருக்கின்ற விமல் வீரவன்சவும் இன்று போலீஸுக்கு சென்று வாக்குமூலம் பெறுவதற்காக வரவழைக்கப்பட்டு பிறகு கைது செய்யப்பட்டு கடுவேல நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் இவருடைய காரணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு சம்பந்த பின்னணியெல்லாம் பார்த்துவிட்டு இவருக்கு பிணை வழங்கப்படுகின்றது. ஆனால் இவர் குறிப்பிடுகின்றார், அனுரகுமார திசாநாயக்க இன்று இவரை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதாம். அவர் அப்படித்தான் செட் செய்தாராம். ஏதோ எப்படியோ நீதிமன்றம், சுயாதீன நீதிமன்றம் அந்த உத்தரவை மாற்றி கொடுத்திருக்கின்றது. அதாவது இவரை பிணையில் விடுதலை செய்திருக்கின்றது. ஆனால் போலீஸ் தரப்பிலே கோரிக்கை முன்வைத்தார்களாம், ஜூன் 3ஆம் தேதி வரை இவரை விளக்க முறையில் வைக்க அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் நீதிமன்றத்தில். ஆனால் நீதவான் அவர்கள் இவருக்கு பிணை கொடுத்ததாகத்தான் இவர் அதை பெருமையாக குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி அன்று சொன்னது நடக்கவில்லை, இடம்பெறவில்லை என்பதைத்தான் அவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். தொடர்ந்தும் அந்த இடத்திலே பேசுகின்ற விமல் வீரவன்ச இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். இப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் கீழ்த்தரமாக நடந்து கொள்வது இந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது என்பதை விமல் வீரவன்ச இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். அதன் காரணமாகத்தான் அரசியல் பழிவாங்கல்களை இந்த அரசாங்கம் அதிகமாக செய்து ஏனைய விடயங்களை மறைக்கின்றது என்பதை போல அவருடைய கதை அமைந்திருக்கின்றது. பிணையில் வெளியே வந்த விமல் வீரவன்ச கூறிய கருத்துக்கள் தான் அவை. அதே போல உதயகம்மன் பில கதைத்திருந்தார், திஸ்ஸ குட்டியாராச்சி கதைத்திருந்தார். அவர் சொல்லும் போது இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கின்ற எதிர் தரப்பில் இருக்கின்ற இறுதி நபர் வரை கைது செய்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய பிள்ளைகள் அடுத்ததாக வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பும் என்பதை போல திஸ்ஸ குட்டியாராச்சி குறிப்பிட்டிருந்தார். அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுகின்றது, இது அரசாங்கத்தின் இறுதி காலம் என்றெல்லாம் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் அது அரசாங்கத்தின் முடிவா அல்லது நீதிமன்றத்தின் முடிவா? இப்படித்தானே சட்டம் அனைவருக்கும் பொதுவாக அமைய வேண்டும். அரச நிகழ்வு ஒன்று நடக்கவிருந்த இடம், அதே போல அங்கு ஒத்திகைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர் அதுவும் 19ஆம் தேதி தான் யுத்த வெற்றி நிகழ்வு, தேசிய நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. 19ஆம் தேதி அப்படித்தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி 18ஆம் தேதி நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இவர் மாத்திரம் செல்கின்றார் யுத்த வெற்றியை கொண்டாட, இராணுவத்தினர் நினைவு கூற இவர் அந்த இடத்திற்கு சென்று இவருடைய பலத்தை காண்பிக்க முயற்சித்தார். ஆனால் கடைசியில் கீழே விழுந்ததுதான் மிச்சம். விமல் வீரவன்சவுடைய செய்தி அப்படி இருக்கையில் நேற்றைய தினம் பானதூர பிரதேசத்திலே SLPP, அதாவது நாமல் ராஜபக்சனுடைய ஒரு கூட்டம் இடம்பெற்றது, மக்கள் சந்திப்பு கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு விடயம் அவர் சொல்லியிருந்தார். அதாவது, ஆம், பிள்ளையானை நான் சந்திக்க சென்றேன் தான், என்ன ஏதோ பிரச்சனையா என்று கேட்டிருந்தார். அவர் பிள்ளையானோடு பேசும்போது சிறைச்சாலை அதிகாரிகளும் அந்த இடத்தில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அப்படியொரு எந்த விதமான தகவல்களும் எங்கும் பதிவாகவில்லை, அதை குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் என்ன பேசினார்கள் என்பதுதான் பிரச்சனை. அசாத் மௌலானாவினுடைய கருத்து எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள்
பிள்ளையானுக்கு ஒரு உறுதிமொழி வழங்கி இருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததும் ஒரு வாரத்திலே பிணையில் வெளியெடுக்க எல்லா ஏற்பாடும் நாங்கள் செய்து தருகின்றோம் என்பதை போல ஒரு உறுதிமொழி கொடுத்ததாக அசாத் மௌலானா தன்னுடைய வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதை அடிப்படையாக வைத்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்திலே அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதை அடிப்படையாக வைத்து செய்திகள் எல்லாம் வெளியானது. ஆனால் இப்பொழுது நாமல் ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டார்களாம், நாம் பார்க்க போனோம், மதில் மேலே கள்ளத்தனமாக ஏறி நாங்கள் ஒன்றும் பிள்ளையானை சந்திக்க செல்லவில்லை, முறையாக சென்று அவரை சந்தித்து பேசிவிட்டு வந்தோம். அவருடைய கூட்டணி கட்சிக்காரர் அப்பொழுது அந்த டைமில் கூட்டணி கட்சிக்காரர் அவரை பார்ப்பதில் என்ன பிரச்சனை என்றவாறு அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. நேற்று அந்த கூட்டத்தின் போது பானதுரையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். இப்பொழுது அரசாங்கம் குறிப்பிடுகின்ற, அதாவது பொதுவாக குறிப்பிடுகின்றார்களாம், எதிர்கட்சி பத்தாது போதாது என்பதை போல கருத்துக்களை முன்வைக்கின்றார்களாம். நாமல் குறிப்பிடுகின்றார், நாம் இன்னும் எங்களுடைய வேலைகளை பணிகளை தொடக்கவில்லை, ஆரம்பிக்கவில்லை, இனித்தான் நீங்கள் அனைவரும் பார்க்க போகிறீர்கள் எதிர்கட்சியின் பலத்தை, அதுவும் SLPP-னுடைய பலத்தை இனித்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதாவது பானதுரை கூட்டம் நேற்றைய ஆரம்பம் மாத்திரமே, இனித்தான் எங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதை போல நாமல் ராஜபக்ச அவர் நேற்றைய தினம் கூட்டத்திலே தெரிவித்திருந்தார். அப்படித்தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் பலவிதமாக பேசுகின்றார்கள் என்று பெரிய அளவில் ஹைலைட் ஆகக்கூடிய வகையில் இந்த விதமான செய்தியும் இல்லை. இருந்தாலும் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதும் வெளியே வந்தவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் பிரதானமாக இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்து பேசியிருந்தோம். அதே போல நாமல் ராஜபக்சனுடைய நேற்றைய கூட்டம் சம்பந்தமாகவும் குறிப்பிட்டிருந்தோம். நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு சில அப்டேட்டுகள் கிடைக்கவிருக்கின்றது. ஆகவே நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் ஒரு புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயோடு இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லெசி அவருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.